நீங்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேம்மா. சூப்பர்ண்ணா. அண்ணா என்னோட என்னோட இது ஃபுல்லாமே நான் உங்களுக்கு தான் ஆக்சுவலி டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி நான் அதுல. தேங்க்ஸ்மா. உங்க ஃபேஸ் பார்த்து பேசினதும் ஹாப்பியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஃபுல் கிரெடிட்ஸ் நான் வந்து நினைச்சிட்டே இருப்பேன். அவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஆப்டி புரிஞ்சிடாதுண்ணா. நான் வந்து ஒரு வீக் ஸ்டூடெண்ட் ஆப்டில ஸ்கூல்லலாம். அப்படியா? ஆமா. அக்கா வந்து லைக் 2019 வந்து உங்க பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா. ஓகேம்மா. இங்க கிளாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் ஆஃப்லைன்ல கண்டக்ட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆமா ஈரோட்ல வந்து எடுத்திருந்தோம். ஆமா. அக்கா அப்ப வந்து ஜாயின் பண்ணா. அவ 7 எப்பவுமே years பாப்பா. ஆயிடுச்சா? ஆத்தி. ஆமா. சோ அவ பாக்குறப்போ இங்க அம்மா அப்புறம் அம்மா அவ படிச்சிட்டு இருக்கப்போ நாங்க பாப்போம். அப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாதிரி. ஓகேம்மா. அப்ப பாப்போம். எனக்கு அவ்வளவு சீக்கிரம் ஆப்டி எல்லாம் பிடிக்காது. பிடிக்காது. அதுதான் ரீசன். 2021ல நான் காலேஜ் வந்து பாஸ் அவுட். அப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து டிஎன்பிஎஸ்சி சைட் போலாம் அப்படின்னு யோசிச்சிருந்த டைம் வந்து கோவிட். அதுக்கு கரெக்டா எனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் அமையாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் 2020ல கரெக்டா கிளியர் பண்ணி போனா. ஓகே. அப்போ வந்து எனக்கு ஆக்சுவலி நான் இங்கிலீஷ் மேஜர். சோ எனக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் மேக்ஸே இல்லைன்றனால எனக்கு ஏதோ சரி உங்களது அவ பாக்குறத பார்த்தேன். அக்கா மேக்ஸ் மேஜர். ஆனா அக்கா சொல்லி கொடுத்தா மட்டும்தான் 12th வரைக்கும் பாஸ் பண்ணேன் மேக்ஸ்ல. ஓகே. அப்புறம் உங்களது ரொம்ப பார்த்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சது. சரி ஓகே பேங்கிங் சூஸ் பண்ணலாம், சீக்கிரமா ஜாப் வாங்கிடணும் அப்படின்ற தாட்ல பேங்கிங் ஆக்சுவலா செலக்ட் பண்ணேன் நானு. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வாங்கினதே ஒண்ணுமே சொல்ல அக்கா. அக்கா வந்து பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணா. பட் ஃபர்ஸ்ட் மெயின்ஸே அவ கிளியர் பண்ணிட்டான். அக்கா எங்க ஒர்க் பண்றாங்க? யூனியன் பேங்க்ல ஒர்க் பண்றானா? யூனியன் பேங்க். கிளரிக்கலா பிஓவா? கிளரிக்கல் தான். ஓகேமா. ஃபைன். ரெண்டு பேருமே கிளரிக்கல். சூப்பர்மா. அப்படி உங்கள்ட்ட பார்க்க ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இந்த கொஸ்டின் இதுதான், இது டஃப் லெவல், இது பிரிலிம்ஸ் லெவல்னே தெரியாம தான் நான் அப்படியே ஜஸ்ட் உங்களோட பிகினர் கோர்ஸ் எல்லாமே பார்த்தேன், வீடியோஸ் எல்லாமே. இப்ப வரைக்குமே எனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களோட மெத்தட்ல எனக்கு சால்வ் பண்ணாத யார்கிட்டயா கேட்பேன். எனக்கு அந்த மெத்தட்ல டவுட் இருக்கிற வரைக்கும் அத உங்க மெத்தட்ல தான் வருமே. ஓகேமா. புரிஞ்சுக்கிறதுக்கே லேட் ஆச்சு. ஓகே வேற மெத்தட், வேற கொஸ்டின் பாக்குறப்ப புரியுது. பட் ஆனா மெத்தட் வந்து உள்ள வந்து இன்டெப்தா நீங்க யூஸ் பண்ற மெத்தட் தான் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அது வரல அந்த அந்த ஆன்சர். அகாடமி எது போனீங்களா கவியா? ஆமாண்ணா. ஆனா அங்கதான் எனக்கு பெருசா அங்க ஒரு இதுவும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆச்சு, நல்லா மேனேஜ் பண்ணி படிச்சோம். அகாடமில இருந்தாலும் எல்லாத்துட்டையுமே இந்த உங்களோட பேக் இருக்கும். நாங்க ஒண்ணு வச்சு நாங்க 2 பேர் ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரிதான் நாங்க படிச்சோம். என்ன இருக்கும்? உங்களோட வீடியோ கோர்ஸ் இருக்குல்லண்ணா. ஓகே. வாங்கிருந்தோம் நாங்க. மாத்தி படிச்சிருக்கீங்க. ஆமா, மாத்தி நாங்க யூஸ் பண்ணிப்போம். ஓகே. அது பண்ணோம். இந்த மாதிரிதான் நாங்க ஃபுல்லா. எனக்கு வந்து பர்சனலி இந்த டவுட்னா அது உங்களுதுல சால்வ் பண்ணாதான். அப்புறம் உங்களோட புக் வாங்கினேன். அது எனக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருந்தது. இடையில ஒரு கரெக்டா கொஞ்சம் பிரேக் வந்தது. ஒரு 8 months மாதிரி பிரேக் வந்துருச்சு. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றப்ப பயமா இருந்துச்சு. ஆனா அந்த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் எல்லாரும் சொன்னாங்க, இங்க இன்ஸ்டிடியூட்ல நான் போறப்ப சொன்னாங்க, நீ டைம் வேஸ்ட் பண்றிருக்க, பிரிலிம்ஸ்க்கு உட்காந்து பேசிக்ஸ் இவ்வளவு படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்றிருக்கேன்னு சொன்னாங்க. பட் ஆனா அந்த 8 monthsக்கு அப்புறம் நான் மறுபடியும் படிச்சு ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு உங்களோட பேசிக்ஸ் எனக்கு அப்படியே ஞாபகம் இருந்தது. நான் நோட் போட்டு ஆக்சுவலி எழுதியிருக்கேன். உங்களோட சம்ஸ் எல்லாமே எழுதி அப்படிதான் நான் படிச்சேன். உங்க ஃபேஸ்ல ரொம்ப அந்த ஒரு எக்ஸைட்டிங் தெரியுதுமா. ஆமா, நான் ரொம்ப ஹாப்பி. நான் ஆக்சுவலா April 1 நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், லைக் நான் சொல்லணும்னு. பட் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அப்ப ரிசல்ட் லிஸ்ட் பத்தி கேக்குறதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசினேன். நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட? நான் அட்டெண்ட் பண்ணேனா? ஆமா, நீங்க பேசுனீங்க. லைக் 70-30 சான்சஸ் தான். நீங்க ஆனா மத்த எக்ஸாம்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கிடைச்சிரும், அதனால நீங்க அத ஹோப் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ரிசர்வ் லிஸ்ட்ல பிஓ நிறைய பேர் செலக்ட் ஆனவங்க கிளரிக்கல் போக மாட்டாங்க. சோ அதனால 70-30 சான்ஸ் இருக்குதாமா. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இப்ப கண்டிப்பா உங்களை கூப்பிட்டுருவாங்க. 1% கூட நீங்க நெகட்டிவா திங்க் பண்ண வேணாம். 100% கன்ஃபார்ம் தான். என்ன பேங்க் கிடைச்சிருக்கு? கனடாவே கிடைச்சிருக்கா? ஓகே, அது கொஞ்சம் நல்ல பேங்க் தானே. சூப்பர்மா. 3 years படிச்சிருக்கீங்களா? ஆமா, நான் 3 years படிச்சேன். பட் இடையில இன் பிட்வீன் கேப்ஸ் இருந்தது எனக்கு. அந்த கேப்ஸ்லயுமே ஆப்டி பயம் நானா. பட் ஆனா
வித் somehow இந்த வருஷம் நான் எப்பவுமே நான் எல்லா மெயின்ஸுமே எழுதினேன். பட் ஆனா இந்த தடவை ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்லயுமே லைக் கொஞ்சம் மார்க்ல தான் போச்சு. இன்டர்வியூல ஒரு 2 மார்க்ஸ்ல போயிருச்சு. ஆர்ஆர்பி கிளரிக்கல்ல 2 மார்க்ஸ்ல போச்சு. சோ இப்படிதான் இந்த தடவை ஸ்லிப் ஆயிட்டு இருந்துச்சு. ஆமா. ஹாய்மா, நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. 2 பசங்களும் வாங்கிட்டாங்க போல வேலை. ஆமா ஆமா, உங்க ஸ்டூடண்ட்ஸ் தானே? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களோட இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க யூடியூப்ல எப்பவுமே. பரவாயில்லம்மா. அக்கா அவங்க 18ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க போல. இவங்க 3 வருஷமா படிச்சிருக்காங்க. பரவாயில்ல. ஆமா, கொஞ்சம் பிரேக் இடையில, அதனால. ஓ பரவாயில்லம்மா. இப்ப எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்களே, எல்லாரும் கொஞ்சம் பிரேக் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். உங்களோட உங்களோட இதெல்லாம் பாத்துதானே. நேர்ல வாங்கம்மா, கண்டிப்பா பாக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்ணே, வர ஒரு நாளைக்கு. சரிங்கம்மா, சரிங்க. தேங்க்ஸ்மா. ரொம்ப ரொம்ப ஹாப்பினா. அம்மா தான் கேட்டாங்க, கண்டிஷனா கிட்ட சொன்னியா? சொல்லியாச்சு. இது ஏன் பிரேக் ஆச்சுங்கம்மா? அக்காவோட மேரேஜ்னா, சோ அதுக்கு ரொம்ப ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அக்காவோட மேரேஜ்னால கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டனால என்னால இப்ப பண்ண முடியல. ஓகே ஓகே. அதனால இடையில பிரேக் ஆச்சு. அப்புறம் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸும் அப்படியே ஃபர்தரா கேரி அவுட் ஆயிட்டனால அப்ப நான் மறுபடியும் படிக்க முடியும் அப்படின்ற கான்பிடன்ஸே எனக்கு இல்லவே இல்ல. டிஐ கண்டிப்பா உங்களோட அந்த செஷன்ஸ் பாப்பேன். அதுல எனக்கு பார்த்தா எனக்கு கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி ஆயிடும். ஐயோ கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். எது பாத்தீங்க? ப்ராஜெக்ட் பாப்பீங்களா? ஆமா, ப்ராஜெக்டே பார்த்தேன். அப்ப கொஞ்சம் பயமா இருக்கும். பட் ஆனா அந்த கொஸ்டின்ஸ் தான் நான் ரியல் எக்ஸாம்ல இது பாக்குறப்போ அது ரியல் எக்ஸாம்ல கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப என்னால பண்ணிக்க முடிஞ்சது. அதை விட இது எங்கேயோ ஒரு இடத்துல என்னால அந்த நூட் பாயிண்ட ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னால போட முடிஞ்சது சம்ஸ் எல்லாமே. நான் ப்ராஜெக்ட் கேல ஃபுல் வீடியோஸ்லாம் நான் பார்த்தது இல்ல. நான் ஒரு 25 வீடியோஸ் 30 வீடியோஸ் தான் நான் பார்த்திருப்பேன் ஃபுல்லா. ஆனா ஒரு வீடியோ பார்த்தனாலும் ரொம்ப லெஷரா டைம் எடுத்து அது புரிஞ்சுக்கிற வரைக்கும் உட்காந்து அதை ஃபுல்லா பார்ப்பேன். நெக்ஸ்ட் டைம் அதுல யார் எந்த டவுட் கேட்டாலும் நான் சொல்ற மாதிரி தான் அது பார்ப்பேன். ஒரு செலக்டட் எல்லா டாபிக்ஸ்க்கும் நான் பார்க்கல. நான் ஒரு செலக்டடா ஒரு 7 டாபிக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன். அந்த டாபிக்ஸ் மட்டும் தான் மெயின்ஸ் கொஸ்டினே அப்ரோச் பண்ற மாதிரி நான் வச்சிருந்தேன். நீங்க லைக் இத கொஸ்டின் பார்த்தா நமக்கு அட்டென்ட் பண்ணுமா, எடுக்கணுமா, எடுக்க வேணாமா அப்படின்னு பாருங்கன்னு சொல்வீங்க. சோ அது மாதிரி அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கொஸ்டின் வேணா டஃப்பான கொஸ்டின்ஸ் நான் அது ரிவ்யூவே பார்க்காத மாதிரி நான் போயிடுவேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போற மாதிரி இருந்தது. ஓகே ஓகேமா. ஓகே. இங்கிலீஷ்க்கு ரீனா மேமோட எரர்ஸ் எனக்கு அது ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. உள்ள போறப்ப எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு பிஃபோர் த டேனா மேம் ஏதாவது போட்டிருப்பாங்க, பாஸ்ட்ல போட்டிருப்பாங்க. அத எடுத்து சும்மா இதுதான் எரர் அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டு அப்படியே அது சும்மா அப்படியே ஒரு கோ வித் தி ஃப்ளோ மாதிரி ரீனா மேமோடது எனக்கு. அப்புறம் நான் கரெக்டா ஆர்ஆர்பி பிஓக்கு மேம் கிட்ட போன் பண்ணி பேசினேன். பிகாஸ் எனக்கு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருந்தது. எப்படி மேம் அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி பிஓக்கு முன்னாடியும் போனேன். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ, ஆமா ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூக்கு முன்னாடியும் நான் ஆக்சுவலா மேம் கிட்ட பேசினேன். மேம் செம கான்பிடன்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இப்படிதான் கேட்பாங்க. அவங்க சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாங்க மேம். சோ பாப்பேன். ஆக்சுவலா நான் பிடிஆர் காலேஜ் வந்திருந்தப்போ எனக்கு அப்ப தெரியல. நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க ஆக்சுவலா அங்க ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஃபர்ஸ்ட் என்னோட செகண்ட் மெயின்ஸ் நினைக்கிறேன். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, காலேஜ்ல பார்த்தாலும் பேச முடியல சார், ஆனா உங்களை சக்சஸ் மீட் பண்ணது ஹாப்பி அப்படின்னு. ஆமா, அது ரொம்ப ஹாப்பி. நான் இப்போ என்னால சொல்லவே முடியல. நான் கிளியர் ஆனோடனே எனக்கு அது உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்ற ரொம்ப சந்தோஷம். அது என்னால சொல்லவே முடியாது. இது உங்களுக்கு தான் இந்த கிரெடிட். இப்ப ஸ்கூல்ல காலேஜ்னா நம்ம போய் ஓப்பனா சொல்லுவோம்ல, சார் உங்களாலதான் இது அப்படின்ற அளவுக்கு இது நம்ம கெரியரே பில்ட் பண்ற ஒரு விஷயம். இவ்வளோ நீங்க போடுற ஒரு சில மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் விட்டுறாதீங்க, பாத்துக்கலாம் அப்படிலாம் சொல்றப்போ அப்படியே உட்காந்துருப்போம். அதை பார்த்துனே சரி ஓகே போவோம், பரவாயில்ல, இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஃபீல் இருக்கும். இல்ல இன்னொருன்னு, இப்ப நீங்க உங்களை மாதிரி ஸ்கூல் காலேஜ்ல போய் டக்குன்னு பாக்குற ஃபீல் நாங்க கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். வீடியோல பார்த்து எப்படி பழகுற மாதிரி தான் பேசுறீங்க. ஆமா, அதான் எனக்கு அது ஒரு
ஃபீலே நான் ஆக்சுவலி போய் நான் இந்த பேசேஜ் அனுப்பிட்டு நான் மேல போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். இந்த டே 1 வந்து நான் எதுவுமே தெரியாது. சும்மா ஒரு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு 72 அட்டன் பண்ணிட்டு எனக்கு 56.50 ஸ்கோர் அப்படின்னு நான் பார்த்தப்பவே உங்களுக்கு நான் ஆக்சுவலா மெசேஜ் பண்ணிருப்பேன். ஆனா நான் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு ஃபாலோ பண்ற டைம்ல அது டே பை டே அப்படியே ஃபர்தரா அண்ணா நான் இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் இருந்தது. பிகாஸ் அது நம்ம டெய்லி பாக்குறனால படிக்கிறனாலன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. சூப்பர்மா, சூப்பர். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, நான் நினைச்சிட்டே இருந்தேன் கிளியர் ஆகல. பாக்குறப்ப ஏதோ நான் ஏதோ கிளியர் பண்ண ஒரு ஃபீல் இருக்கு. ஏதோ அந்த ஒரு ஜோஸ்ல பேசுறீங்களா? ரொம்ப சந்தோஷமா. அக்காவையும் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அக்காவும் கேட்டாங்க. ஆக்சுவலா அக்கா இன்னும் வரல வீட்டுக்கு. ஓ, அக்காவுமே டே ஸ்காலர் தானா? போயிட்டு வந்துருவாங்களா? ஆமா, நான் இங்கதான் இருக்கேன். அவங்களுக்கு நியர்பை ஹோமே கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, பெரிய விஷயம் தான். ஆமா, அக்கா ஆக்சுவலா திருப்பூர்ல இருந்தாங்க ஃபர்ஸ்ட். போஸ்டிங் 1.5 years கழிச்சு இங்க வாங்கினாங்க. டிரான்ஸ்ஃபர் வந்து போட்டு ஒரு 3 years ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. அக்கா லாஸ்டா தான் போட்டாங்க. பட் பை லக் அக்காக்கு வந்து அக்காக்கு தான் ஃபர்ஸ்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. அவங்க இதுலயே வந்து ஈரோடு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு. அதனால அக்கா இங்க வந்து 2.5 years 3 years ஆயிடுச்சுண்ணா அக்கா இங்க வந்து. அக்கா ஜாயின் பண்ணி 5 years ஆயிடுச்சு. அக்கா அம்மா தான் சொல்லுவாங்க, நீ அவங்களது அக்கா படிக்கிறப்போ உங்களது அப்புறம் நரேஷ் அண்ணா இவங்களதெல்லாம் அக்கா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்க சொல்லுவாங்க. அவங்க படிக்கிறப்பெல்லாம் என்ன கேட்க சொல்லுவாங்க. நான் தெரிச்சு ஓடிட்டு இருப்பேன். சிஎல்லாம் என்ன கொஸ்டின் கேளு அப்படின்றப்ப நான் ஓடிடுவேன். அப்புறம் சும்மா இந்த ஏதாவது சின்ன இந்த ஆவரேஜ் சம் இதெல்லாம் கொடுத்தா இங்க வா அதை சால்வ் பண்ண அப்படின்னு சும்மா நான் பக்கத்துல உட்காந்து பாக்குறப்ப அப்பெல்லாம் சொல்லுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, நீ அவளோட படிச்சிருந்தேன்னா நீ எப்போ கிளியர் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, கரெக்டான டைம் தான். ஆமா, பட் ஆனா ஸ்ட்ரகிள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய கத்துக்கிட்டோம்னா ப்ரிப்பரேஷன்ல வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்படிலாம் வந்து சொல்லுங்க ஏதாச்சும் என்ன பண்ண. ஆனா எப்படின்னா நான் நினைப்பேன் கன்சிஸ்டன்சினா ஒரு டேல வந்து இப்போ 6 to night வந்து அது படிச்சாதான் கன்சிஸ்டன்சி. நான் வந்து ஓவர் நைட் படிப்பேன். ஓவர் நைட் தான் படிப்பேன். மார்னிங்லாம் தூங்குவேன். சோ அப்படி நான் அதனோட நேச்சரே. ஆனா அது வந்து இப்ப என் பாடி ஹெல்த் வந்து நான் பாத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப அடி வாங்கிடுச்சு என் பாடி ஹெல்த். ஒரு 1.5 years 2 years வந்து ரொம்ப ஓவர் டெடிகேட்டிவா இருந்தனால அது ஒரு மாதிரி பெயின். பட் ஆனா இன்னொன்னு மெயினா என்ன கத்துக்கிட்டேன்னா கன்சிஸ்டன்சினா நான் எல்லா நாளும் அதே லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பேன். இப்ப நிறைய செக்லிஸ்ட்னா அந்த எல்லா செக்லிஸ்டும் டிக் பண்ணணும்னு நினைச்சு நான் பண்ணிட்டு இருந்தனால ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ல ஓடிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. பட் ஆனா இந்த பாஸ்ட் இயர் 1 year வந்து ஓகே என்ன ப்ரையாரிட்டைஸோ அதை பண்ணோம்னாவே போதும், எல்லாம் பண்ணணும்ன்றது இல்ல. அப்ப நீங்க சொல்வீங்க எக்ஸாம்க்கு முன்னாடி ஓவராலா மெயின்ஸ் மார்க் எல்லாம் போட தேவையில்ல, ஒரு 2 மார்க் 3 மார்க் போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை பார்த்து நல்லா ரிவ்யூ ரொம்ப ஹாப்பி. எனக்கு நிறைய நான் நினைச்சேன் இதெல்லாம் சொல்லணும்னு. ஆனா இப்ப எதுவுமே மைண்டுக்கு வரல. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து நான் என் ஜூனியர்ஸ்க்கு தான் சொல்லியிருக்கேன், நீங்க கண்ணை மூடிட்டு என்கிட்ட இருந்த பேக் நான் கொடுத்தேன். அப்ப வந்து நான் சொன்னேன் கண்ணை மூடிட்டு அவங்க சொல்றதை மட்டும் கேளுங்க, அந்த அண்ணாதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ இப்ப ஆக்சுவலி நீங்க இப்ப 12 hour மேரத்தான் ஒண்ணு கொண்டு வரீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். பசங்களோட லைஃப் மாறுதுல பண்ணுவோம். ஆமா கண்டிப்பா. நீங்க இடையில எல்லாம் பிரேக் பண்றப்போ நினைப்பேன் நான் படிக்கிறப்ப மட்டும் அண்ணாக்கு இப்படி பிரேக் வருது. ஆக்சுவலி உங்களுக்கு கால் இது உடம்பு சரியில்லை அந்த டைம்ல அப்ப நான் ஆக்சுவலி சொல்லியிருக்கேன் ஆனா சீக்கிரம் சரியாயிடும்னா நீங்க அப்படி பிரேக் ஆகுது, நீங்க டச்லயே இருங்க, நீங்க படிச்சுட்டே இருங்க அப்படிலாம் சொல்றப்போ பாரு நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிறப்ப மட்டும் அப்படி ஆகுது அப்படின்னு நினைப்பேன். ஆனா இப்ப எல்லாத்தையுமே சொல்லுவேன் ஃபாலோ பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்க, அவங்க போடுற ஸ்கெட்யூல் அப்படியே ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களோட புக் அப்படியே நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், என் ஜூனியர்ஸ்க்கு கொடுத்துட்டேன், அவங்களுக்கு யூஸ் ஆகும். உண்மையிலேயே செம. நீங்க படிச்சதும் இல்லாம இந்த மைண்ட் செட் தாமா வேணும். நீங்க படிச்சதும் இல்லாம நம்ம கீழே இருக்கவங்களையும் படிக்கணும்னு வைக்க நினைக்கிறீங்களே, உண்மையிலேயே அந்த ஸ்பிரிட் செமமா. சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ சோ மச்ண்ணா. அவங்களும் கிளியர் பண்ணிட்டு அவங்களும் வந்து சொல்லுவாங்க நான் வந்து கனிஷ் அண்ணாவோட ஸ்டூடெண்ட்னு. ஏதோ எனக்கு அது ரொம்ப கான்பிடென்ட்டா எனக்கு ஃபீல் ஆனது நான் சொன்னேன் இந்த சைட் பண்ணுங்க அப்படின்னு. கண்டிப்பாமா, கண்டிப்பா. நேர்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. நேர்லயுமே மீட் பண்ணலாம். எதுவும் ஹெல்ப் இருந்தாலும் கேளுங்க. அண்ட் ஃபியூச்சர்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. மேபி எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. எப்பனாலும் கூப்பிடுங்க. மேம் டைம். தேங்க்யூ. பை. பை.